ஜனாதிபதி அவர்கள் அரசியல் அமைப்பை பற்றி கேட்ட பொழுது பதிலளிக்காம தப்பியோடி விட்டார். காணாமாக்கப்பட்டவருடைய பிரச்சனை பற்றி கேட்டபொழுது தப்பியோடி விட்டார். ஒரு 6-7 விடயங்களை நீங்கள் குறிப்பாக சொன்னீங்கள். நாங்கள் இவ்வளவு விடயங்களை ஒரேடி ஆராய்றது கஷ்டம், இந்த விடயங்களை பற்றி முதலாவது ஆராய்ந்து உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்றோம் என்று 2015ஆம் ஆண்டு அரசாங்கத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள். ஆனால் உங்களுடைய நிலப்பாடு தான் என்ன? இந்த வருடத்திலே காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகம், நஷ்டீடு வழங்குறது ஆபீஸ் ஆஃப் ரெப்பரேஷன், இந்த ரெண்டுக்கும் உங்களுடைய ஒதுக்கீடுகளும் கூட கடந்த வருடம் போலே தான் இருக்கின்றது. கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், இன்று இலங்கை தமிழ் சங்கத்தினுடைய ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. 34 ஊடகவியலாளர்கள், அதிலே மிக முக்கியமாக தமிழ் ஊடகவியலாளர் தான் அதிகமானவர்கள், கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் 2004ஆம் ஆண்டில் இருந்து 2009ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ், சிங்கள, முஸ்லிம் எல்லா ஊடகவியலாளரும் கொல்லப்பட்டனர். இந்த பட்டியலிலே ஐயாத்துரை ஏ நடேசன், கந்தசுவாமி பாலானந்தராஜா, லங்கா ஜெயசுந்தர், தர்மரட்னம் சிவராம், கண்ணமுத்து அரசகுமார், செல்வராஜா, செல்வரட்னம், கிருஷ்ணபிள்ளை, ஃபலீல், நவரட்னம், சுஹீர்தராஜன், கணநாதன், ஜார்ஜ் சஹாயதாஸ், ரஞ்சித் குமார், லக்மால் டி சில்வா, மனோஜன் ராஜ், விஸ்வநாதன், பாஸ்கரன், சிவமகாராஜா, ரவீந்திரன், ராமச்சந்திரன், சந்திரபோஸ் சுதாகர், செல்வராசா ராஜீவர்மன், நீலக்ஷன், சிதிர்ராஜன், நிமலராஜா, சுபாஜினி, லிம்பியோ, தர்மலிங்கம், தேவகுமார், ரஷ்மி முகமது, லசந்த விக்ரமதுங்க, புண்ணியமூர்த்தி, சத்யமூர்த்தி, சசி மதன், இதெல்லாம் கௌரவ நீதி அமைச்சர் அவர்களே 2004ஆம் ஆண்டில் இருந்து 2009ஆம் ஆண்டு வரைக்கும் கொல்லப்பட்ட தமிழ் பேசும் ஊடகவியலாளர் அதிகமான பட்டியல். இப்ப நான் தற்பொழுது இதுக்கு முன்பாக கேட்டது, சர்வதேச சமூகத்துடன் நீங்க இணங்குன நீங்க ஒரு சில குறிப்பிட்ட விடயங்களை பற்றி நாங்கள் ஆராய்வோம். அதிலே மிக முக்கியமாக திருவண்ணாமலையிலே கடத்தப்பட்டு கொல்லப்பட்டவர்கள், அத்தோடு எங்களுடைய ACF எய்ட் ஒர்க்கர்ஸ், இப்படி ஒரு 6-7 விடயங்களை நீங்கள் குறிப்பாக சொன்னீங்கள். நாங்கள் இவ்வளவு விடயங்களை ஒரேடி ஆராய்றது கஷ்டம், இந்த விடயங்களை பற்றி முதலாவது ஆராய்ந்து உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்றோம் என்று 2015ஆம் ஆண்டு அரசாங்கத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள். ஆனால் கடந்த கோட்டாபே ராஜபக்சவுடைய அரசாங்கத்திலே கமிஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், கமிஷன் ஆஃப் இன்குவாரி ஒன்றை நியமித்து பொலிட்டிக்கல் விக்டிமைசேஷன், அரசியல் பழிவாங்கலால் நடக்கப்பட்டது என்று சொல்லி இந்த அனைத்து விடயங்களை மூடி மறைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தற்பொழுது மக்கள் ஊழலற்ற நேர்மையான ஒரு அரசாங்கம் என்று உங்களுக்கு ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். அதை காப்பாற்றுங்கள். அதை காப்பாற்றுவதா இருந்தால் ஆக குறைந்தது நான் இந்த கேட்ட விடயங்களுக்காவது இன்று உங்களால் பதிலளிக்க முடியுமான்னு பார்ப்போம். நேற்றைய தினம் கூட ஜனாதிபதி அவர்கள் அரசியல் அமைப்பை பற்றி கேட்ட பொழுது பதிலளிக்காம தப்பியோடி விட்டார். காணாமாக்கப்பட்டவருடைய பிரச்சனை பற்றி கேட்ட பொழுது தப்பியோடி விட்டார். உங்களுடன் முதலாவது உரையிலே நான் TRC ஒன்று இருக்காண்டு கேட்டபோது நீங்க சொன்னீங்க அது என்னுடைய துறை இல்லை என்று. பிறகு ட்ரூத் அண்ட் ரெகன்சிலியேஷன் கமிஷனை நாங்கள் நிராகரித்திருக்கிறோம். ஆனால் உங்களுடைய நிலப்பாடு தான் என்ன? இந்த வருடத்திலே காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகம், நஷ்டீடு வழங்குறது ஆபீஸ் ஆஃப் ரெப்பரேஷன், இந்த ரெண்டுக்கும் உங்களுடைய ஒதுக்கீடுகளும் கூட கடந்த வருடம் போலே தான் இருக்கின்றது. கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த ஒதுக்கீடை வைத்து சில விடயங்களை செய்ய முடியாத காரணத்தினால் தான் வேலைகள் நடக்கல. நாங்கள் அந்த திணைக்களங்களை, அந்த நிறுவனங்களை ஏற்றுக்கொள்ள விட்டாலும் கூட அதுதான் அரசாங்கத்துடைய முன்மொழிவு. இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே கூட கடந்த வருஷத்தை விட இந்த வருடம் 5 மில்லியன் ரூபாய் குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையிலே கௌரவ நீதி அமைச்சர் தெரியும், உங்களுடைய சம்பளத்தை விட அதிகமான உயர்வான கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன். உங்களுடைய பொலிட் பீரோவை கூடி கதைச்சி ஆராய்ந்தாத ஒரு பதிலை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.